எபிசோட் 94. சில மாதங்களுக்கு பிறகு கௌரி நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால இனி கொஞ்ச நாட்களுக்கு அவளால் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது. அதனால சில வேலைகளை நைட் ஷிஃப்டில் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருந்தா. என்ன இருந்தாலும் ஆஜூன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தான். அதுக்கப்புறமா அவளால் ஆஃபீஸுக்கு வர முடியாது. அந்த நேரம் ஆஃபீஸில் வேறு யாருமே இல்லை. கௌரி சின்சியராக அவள் கேபினில் உட்காந்து தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போது திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆக ஆரம்பிச்சுது. அதை பார்த்த கௌரி, இந்த கரண்ட்டுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பாரு ஆன் ஆகி ஆஃப் ஆகி விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு உருவத்தை பார்த்தா கௌரி. அதை பார்த்து லைட்டாக பயத்தை வெளிக்காட்டாம, யார் நீங்கள், அங்கே யார் நிற்கிறா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த உருவம் நான் தான் அப்படின்னு சொல்லிச்சு. கௌரி அதை பார்த்துட்டு, நான் தானா, உங்களுக்கு பேர் எதுவும் இல்லையா அப்படின்னு பயத்தோட கேட்டா. என் பேர் பிரியா, பல மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸில் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கௌரி, டேய் சும்மா விளையாடாதீங்கடா, நான் பேய் பிசாசை நம்புறவ இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் யாருன்னு நான் சொல்லட்டா? ஒன்று என் ஆசை புருஷன், இன்னொன்று அவனோட வால் ஃப்ரெண்டு அர்ஜுன், இல்லைன்னா சந்துருவா தான் இருக்கும், கரெக்டா அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட அர்ஜுன், என்னடா மச்சான் இப்படி சப்பையாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான்டா, பேய் எப்படிடா பேய்க்கு பயப்படும் அப்படின்னு அர்ஜுன் கேட்டான். இதை கேட்ட அர்ஜுன் சிரிக்க, அப்போது வாட்ச்மேனுக்கு டிமிக்கி கொடுத்து பைப்பெல்லாம் பிடிச்சி மேலே ஏறி வந்தது வேஸ்ட்டா? சே, இவ்வளோ பயப்படுவான்னு நான் எதிர்பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாடா. சரி விடு, இனி என்ன பண்ண முடியும், அவள் பயப்படாததும் ஒரு விதத்தில் நல்லது தான், ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. இதை பார்த்த கௌரி, என்னடா உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்க, ஆமாம் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு அர்ஜுன், அது ஒன்றும் இல்லை கௌரி, நீ தனியாக வேலை பார்க்குற, எனக்கும் வீட்டில் இருக்க முடியலை, ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டுமேனு தான் எனக்கு துணையை நான் இவனை கூட்டிகிட்டு வந்தேன், அப்புறம் விளையாடி பார்க்கலாமேன்னு நினச்சோம், ஆனால் நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொன்ன உடனே கௌரி ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிட்ட. மறுநாள் காலையில் ஆஜூன் அப்புறம் கௌரியும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்ததை பார்த்த நிலா செம ஹாப்பியாக அண்ணான்னு சொல்லி ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டா. நிலாவை தூக்கிக்கிட்டு ஆஜூன் உள்ளே வந்தான். ரெண்டு பேருமே செம டயர்டாக இருந்தாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போனாங்க. ரூமுக்கு போனால் பேரதிர்ச்சி இருந்தது. ரெண்டு பேருக்குமே எதுவுமே புரியலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பின்னாடியிலேருந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவங்க ரெண்டு பேருமே திரும்பி பார்த்தாங்க. அவங்க புரியாமல் பார்க்க, அதை பார்த்த கல்பனா, என்ன ரெண்டு பேரும் முகத்துக்கு முகம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் உள்ளே போட்டு கதவு பூட்டிட்டாங்க. இதை பார்த்த ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே போய் பார்த்தாங்க. அவங்களோட பெட் ஒரு ராஜாராணி பெட்டு போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பெட்டுக்கு நடுவில் ஒரு குட்டி ஹார்ட் ரோஜா பூவோட இதழ்களால் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அது ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கௌரி அங்கே உட்காந்தா. அவன் மடியில் ஆர்ஜுன் படுத்துக்கிட்டே ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நேரம் பேச ஆரம்பித்தாங்க. மறுபுறம் யுவராஜ் கௌதம் ஒரு பெரிய பில்டிங் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான். அதை பார்த்த கௌதமுக்கு எதுவும் புரியலை. அவன் யுவராஜை பார்த்து, இது இப்போ புதுசாக கட்டியிருக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தானே, ஆமாம் என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, இருடா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். அப்போது அந்த புது காம்ப்ளெக்ஸ் வாசல் முன்னாடி ஒரு ரிப்பன் கட்டப்பட்டு இருந்தது. அதை பார்த்த கௌதம் எதுவுமே புரியாமல் யுவராஜை ஒரு மாதிரியை பார்த்துட்டு, என்னை வச்சு காமெடிக்க முடியாதும் பண்ணலையே அப்படின்னு கேட்க, யுவராஜ் சிரிச்சுக்கிட்டு, அதெல்லாம் எதுவும் இல்லை, முதல்ல ரிப்பனை கட் பண்ணு, அப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி அவனும் அந்த ரிப்பனை கட் பண்ணான். உள்ளே போனான். உள்ளே பார்த்தா கௌதமுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கு காரணமே அந்த காப்பி மாலுக்கு உள்ளாடி கௌதமோட ஒரு பெரிய ஃபோட்டோ வைக்கப்பட்டு இருந்தது. அதுக்கு கீழே
அந்த காம்ப்ளெக்ஸோட பேரும் கௌதமோட பேரும் இருந்தது. இதை பார்த்து அவனுக்கு எதுவுமே புரியலை. அப்போ யுவராஜ், அண்ணா, இது நான் உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் நீ எல்லா விஷயத்தையும் ரொம்ப விளையாட்டாக இருப்ப. ஆனால் அம்மாவுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. ஆனால் அது உனக்கு கை கொடுக்கலை. நீ எவ்வளோ உழைச்சி போனாலும் அது கண்டிப்பாக உனக்கு கை கொடுக்காமலே இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த பில்டிங் நான் உங்களுக்காக கட்டியிருக்கேன். இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட எம்டியே நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் எம்டி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எம்டி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அழகும் பார்த்தான். அதை பார்த்த கௌதமுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னா இன்னொரு பக்கம் கண்ணீர் தாரையாக கொட்டிச்சு. யுவராஜை கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இதை பார்த்த யுவராஜ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். இனிமேல் கௌதமுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு வரும், லைஃப்பில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு நம்பிக்கையும் பிறந்துச்சு. யுவராஜ் அவனை அப்படியே பார்க்க ஆரம்பித்தான். மறுபுறம் ஆதவுக்கு அன்னைக்கு ரிசல்ட் வந்தது. அதனால் இனி அவனால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் படிப்பெல்லாம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த மார்க் ஷீட்டை ஸ்வீட் பாக்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருந்தான். அதை பார்த்த கல்பனா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சுற்றி போட்டாங்க. அப்புறம் ஆதவ், பாஸ் ஆயிட்ட, இனி அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு யுவராஜ் கேட்டான். அதுக்கு மறுபடியும் படிக்கலாமா, இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், இனி ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக ஒர்க் பண்ணலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவன் கண்கள் ஆஜனை தேடுறத பார்த்த ஸ்மிருதி அவன் மேலே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஐ குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கையில் தூக்கி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்போ திடீர்னு ஆதவ் என்ன யோசிச்சான்னு தெரியலை, அவன் முகம் அப்படியே ஒரு நிமிஷம் சோகமாக மாறிச்சு. உறவு மலரும்.